அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலீஸ்வன் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஹோண்டா டியோ வாகனத்தில் ஸ்பார்க் ஃப்ளக் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுது. வண்டியில் பிக்கப் இல்லை, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஜாஸ்தியாக இருக்குது, ஐட்லிங் நிற்க மாட்டேங்குது. சில நேரங்களில் ஆக்சிலேட்டர் கொடுத்து குறைக்கும் பொழுது வண்டியில் மிஸ்ஃபயரிங் இருக்குது. நாங்கள் ரெகுலராக பார்க்குற இடத்துல பார்த்துமே இந்த ப்ராப்ளம் முழுமையாக சரியாகலை அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வண்டி கொடுத்தாங்க. நம்ம அந்த வாகனத்தை பரிசோதனை செய்கிறோம். கார்பரேட்டரை ஃபஸ்ட்டு கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க் ப்ளக் ஒன்று புதுசு போட்டு ஏர் ஃபில்டர், பொல்யூஷன் ஃபில்டர் போட்டு செக் பண்ணுறோம். மறுபடியும் அடைக்கிற மாதிரி இருக்குது. அதன் பிறகு வால்வு கிளியரன்ஸு செக் பண்ணும் பொழுது இன்லெட் வால்வில் கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தது. செகண்டரி ஏர் இன்ஜெக்ஷனையும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டு செக் பண்ணுறோம். ஒரு 60% வண்டி நல்லா இருக்குது. மீண்டும் வாகனத்தில் பிரச்சனை இருக்குது. ஃப்ளக்கை கழட்டி செக் பண்ணும் பொழுது கரி மறுபடியும் படியுது. அதன் அடிப்படையில் வாகனத்தில் பெட்ரோல் டேப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட முறையை கையாண்டு செக் பண்ணுறோம். செக் பண்ணும் பொழுது தான் ஃபால்ட்டை முழுமையாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த பெட்ரோல் டேப்பில் 2 டியூப் இருக்கும். ஒன்று வேக்கம் டியூப், இன்னொன்று பெட்ரோல் டியூப், மெயின் டியூப். இந்த வேக்கம் டியூப் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது காற்று உரியப்பட்டு பெட்ரோல் டேப்லேருந்து பெட்ரோலை பெரிய டியூப் வழியாக கொடுக்கும். அது கார்பரேட்டருக்கு வந்து ஏர்ஃபில் மிக்சராக மாறி இன்ஜினுக்கு போகும். இந்த வாகனத்தில் பெட்ரோல் டாப்பில் ப்ராப்ளம் இருக்குது. சில நேரங்களில் உள்ளேருந்து பெட்ரோல் கசிஞ்சு மேனிஃபோல்டு வழியாக ஃபயரிங்க்கு போகும் பொழுது காற்றை இழுக்கும் பொழுது பெட்ரோல் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வண்டியில் மிஸ்ஃபயரிங் இருக்கும். மிஸ்ஃபயரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே ரிச் மிக்சர் ஆகுது அல்லது வண்டியில் ஃபயரிங் சரியாக நடக்கலைங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதன் அடிப்படையில் பெட்ரோல் டாப் ஒன்று வாங்கி இந்த வண்டியில் மாற்றினதுக்கு அப்புறமா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களை நம்ம சேனல்னால் ஆலீஸ்வன் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவும் தெரியாதவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.